இது வரைக்கும் இந்த மரண தண்டனை வழங்குறது இப்ப குறைந்திருக்கு. ஆனா உங்க தந்தை மற்றும் சகோதரர் மரண வழக்குல வந்து இரட்டை ஆயுள் இது மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கல, அதை எப்படி பாக்குறீங்க சார்? நீதிமன்றம் அவங்க முறையா விசாரிச்சு நீதிபதி அவங்க எங்களுக்கு நீதி வழங்கியிருக்காங்கன்னு நம்புறோம். உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து ப்ராப்பரா இந்த வழக்கை வந்து சுமோட்டோவா எடுத்தனாலதான் இந்த அளவுக்கு தண்டனை கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? சிபிஐ விசாரணை எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க? எல்லாருமே எங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்க. எல்லாருமே நல்லா இருந்ததுனாலதான் இன்னைக்கு நீதி கிடைச்சிருக்கு. எல்லாருடைய சப்போர்ட்டும். இந்த மேல்முறையீடு போவாங்க உயர்நீதிமன்றத்துக்கு, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பாதிக்கப்பட்ட மேல்முறையீடு போவாங்க, உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்துக்கு போவாங்க. நீதிமன்றத்துல நம்மளும் நீதிமன்றம் போவோம். நாங்க கடைசி மூச்சு வரை கண்டிப்பா இதுக்கு போராடுவோம். நீதிமன்றங்கள் எங்களுக்கு உறுதுணையா இருக்கும். நீதியை பாதிக்கப்பட்ட எங்களுக்கான நீதியை தருவாங்க. இது ஒரு குடும்பத்துக்கு நடக்காத அளவுக்கு இருக்குங்கிறது நாங்க நம்புறோம். நாங்க எப்படியா இருந்தாலும் இந்த வழக்கு வந்து 6 வருடங்களாக நீங்களும் இந்த கோர்ட்டுக்கு அலைஞ்சிருக்கீங்க. உங்க மனம் இன்னைக்கான நீதி கிடைக்கும் பொழுது நாங்க இன்னொரு குடும்பம் சஃபர் ஆகக்கூடாது. இனி என்ன ஆனாலும் எங்களுடைய உயிர் வரப்போறது இல்லை. இன்னொரு குடும்பம் சஃபர் ஆகக்கூடாது நாங்க நினைச்சு அலைஞ்சோம். அதுக்கான நீதி இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னு நம்புறோம். அதான் அவங்க நீதிபதி அவங்க கோட் பண்ணும்போது இனிமேலும் இதே போல சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்னு கோட் பண்ணி திருப்பியும் சொல்லியிருக்காங்க. நடக்காதுன்னு நாங்கள் நம்புறோம். நீங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி உங்க திருந்தருக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. நல்லா படித்தவர்கள் வேலையே பயிர மேய்ச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. நீதிபதி எங்களுக்கு நீதி வழங்கியிருக்காங்க நாங்க நம்புறோம். நீதிமன்றத்தை நம்பி இருந்தோம். அதுக்கான நீதி எங்களுக்கு நீதித்துறைக்கு ரொம்ப நன்றி சார். உயிரே போச்சு சார். எப்படி என் உயிர் எனக்கு என்ன இருந்தாலும் வரப்போறது இல்லை. நாம நினைக்கிறதே